10வது மந்திரம். பிரம்மவா இதமக்ர ஆசீத் ததாத்மானமேவ அவேத் அகம் பிரம்ம அஸ்மி இதி தஸ்மாத் தத் சர்வமபவத். இப்பொழுது நாம் அகம் பிரம்ம அஸ்மி என்ற மகா வாக்கியத்தினுடைய பொருளை பார்த்துவிட்டு அங்கு சங்கரர் எழுதிய விளக்கத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். அனைத்துமாக ஆக வேண்டுமென்றால் பிரம்ம ஞானத்தினால்தான் முடியும் என்று கூறி, பிரம்மன் ஏற்கனவே அனைத்துமாக இருப்பதனால் பிரம்மன் எதை அறிந்தது என்ற கேள்வி வரும்பொழுது பிரம்மன் தன்னையே அறிந்தது என்று கூறி, தன்னை எப்படி அறிந்தது என்றால் தன்னை பிரம்மனாக அறிந்தது. அகம் பிரம்ம அஸ்மி. அதனுடைய விளைவு என்ன என்றால் தஸ்மாத் தத் சர்வம் அபவது. ஆகவே அந்த பிரம்மன் அனைத்துமாக ஆனது. இந்த பகுதிக்கு சங்கரர் எழுதிய விளக்கத்தை, பாஷ்யத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் 6 கேள்வி பதில்கள் வருகின்றது என்று பார்த்தோம். அதில் முதல் கேள்வி பதிலை முடித்தோம். இப்போ முதலில் வந்த சந்தேகம் என்னவென்றால், பிரம்மவா இதமக்ர ஆசீத் என்ற இடத்தில் ஜீவன்தான் இருந்தது என்று பூர்வபக்ஷி பொருள் கொண்டான். ஜீவன் உபாசனையினால் பிரம்மனாக மாறுகின்றான் என்பது அவனுடைய கருத்து. ஜீவன் தன்னை பிரம்மன் பிரம்மன் என்று உபாசனை செய்து தியானம் செய்து தியானத்தின் பலனாக பிரம்மனாக மாறுகின்றான். பிறகு நாம் அதற்கு பதிலை கூறுகின்றோம். நம்முடைய பதில், ஒரு நிமித்தமாக ஒன்றை நாம் மாற்றினால் அந்த நிமித்தம் இருக்கின்ற வரைதான் அந்த மாற்றம் இருக்கும். அந்த நிமித்தம் சென்றவுடன் மாற்றமும் சென்று விடும். அந்த மாற்றம் சொரூபமாக இல்லை என்றால், நிமித்தமாக இருந்தால் அது நிலையற்றது என்பது நம்முடைய முக்கியமான பதில். பிறகு யத் கிருதகம் தத் அனித்தியம். எது செய்யப்படுகிறதோ அது அனித்தியம், எது கர்மத்தினுடைய பலனோ அது நிலையற்றது என்று பார்த்து, பிறகு இனியொரு தோஷத்தையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனா. இங்கு பிரம்ம என்ற சப்தத்திற்கு பூர்வபக்ஷி ஜீவன் என்று பொருளை கூறுகின்றான். என்ன கேட்டோமோ அதை விட்டுவிட்டு, பிரம்ம சப்தத்தை விட்டுவிட்டு பிறகு பிரம்மம் இல்லாத ஜீவன் என்ற சப்தத்தை எடுத்து கொள்கின்றான். இது இந்த இடத்தில் தோஷம் என்றெல்லாம் நாம் கூறி, பிரம்மன் ஜீவனாக தெரிவது அறியாமையினால் என்று பார்த்தோம். இப்போ பிரம்மனிடத்தில் அறியாமை இருப்பதனால், அறியாமையினால் தான் ஜீவ பிரம்ம பேதம், செயலினால் அல்ல. ஆகவே நமக்கு ஞானம்தான் தேவை என்று முதல் கேள்விக்கு பதிலை முடித்தோம். இப்போ இந்த பதிலினுடைய அடிப்படையில் 2வது சந்தேகம் வருகின்றது. அதைத்தான் சென்ற வகுப்பில் அந்த சந்தேகம் என்ன என்ற அளவில் பார்த்து நிறுத்தினோம். சந்தேகம் என்ன, அதை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். எப்பொழுதெல்லாம் ஞானம் அஞ்ஞானம் என்று கூறுகின்றோமோ அந்த இடத்தில் ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் 2 தத்துவத்தை நாம் கூறியாக வேண்டும். ஒன்று விஷயம், இனி ஒன்று ஆஸ்ரயம் என்று பார்த்தோம். இப்போ எனக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது என்று சொன்னால் இந்த 2 விஷயம் சொல்லணும். ஒன்று எதை பற்றிய அறிவு,
இரண்டாவது யாரிடம் இருக்கின்றது. அறிவு இருக்கிறதுங்கிற வார்த்தை எப்பொழுது பூர்த்தியாகும்னா எதை பற்றிய அறிவு, யாரிடத்தில் அறிவு. இந்த எதை பற்றிய என்றால் ஞான விஷயம், யாரிடத்தில் என்றால் ஞான ஆசிரியம். அதே போல அறியாமை, தெரியவில்லை என்று நான் கூறினால் இங்கும் இரண்டு சொல்ல வேண்டும். எது தெரியவில்லை, யாருக்கு தெரியவில்லை. பானையை பற்றி அஞ்ஞானம், பிறகு அது யாரிடத்தில், என்னிடத்தில் என்று அறியாமையினுடைய விஷயம், சப்ஜெக்ட் ஆஃப் இக்னோரன்ஸ். எதை பற்றி அறியாமை, யாரிடத்தில் அறியாமை. இந்த இரண்டையும் கூறியாக வேண்டும். இப்பொழுது பிரம்மனிடத்தில் அறியாமையும் பிரம்மனை பற்றிய அறியாமையும் எப்படி சம்பவிக்கும், அதுதான் பூர்வபக்ஷியினுடைய கேள்வி. பிரம்மன் எப்படி அறியாமைக்கு விஷயமாகும், அறியாமைக்கு ஆசிரியமாகும், அது எப்படி, அதுதான் கேள்வி. முதல்ல நம்ம விஷயத்திற்கு வருகின்றோம். இப்போ பூர்வபக்ஷி கூறுகின்றான், பிரம்மன் நித்திய பிரகாச ஸ்வரூபம், என்றுமே பிரகாசித்து கொண்டிருக்கின்ற ஞான ஸ்வரூபம், சூரியனை போல. அப்படி பிரகாசமான பிரம்மனிடம் இருளுக்கு உவமையாக கூறப்படுகின்ற அறியாமை எப்படி வரும்? பிரம்மனிடத்தில் எப்படி அறியாமை வரும்? பிரம்மனை பற்றி அறியாமை எப்படி வரும்? பிரம்மனிடத்தில்னா ஆசிரியமாயிரும். பிரம்மனை பற்றி அறியாமை எப்படி ஏற்படும்? ஒரு பொருள் மறைக்கப்பட்டிருந்தால் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் பிரம்மனோ என்றும் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற வஸ்து, அந்த பிரம்மனை பற்றிய அறியாமை நமக்கு எப்படி ஏற்படும்? பிரம்மன் எப்படி அறியாமைக்குரிய விஷயமாகும்? இதுதான் கேள்வி. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? பிரம்மனை குறித்த அறியாமையும் பிரம்மனிடத்தில் அறியாமையும் சம்பவிக்காது. அதில் இப்பொழுது நாம் முதல் கேள்விக்கான பதிலை பார்க்க போகின்றோம். முதல் எடுத்துக்கொண்ட கேள்வி, பிரம்மன் எப்படி அறியாமைக்குரிய விஷயமாகும்? ஏன்னா அறியாமைக்குரிய விஷயமாகணும்னா அது தேசத்தில் தூரமாக இருக்கணும். இப்போ ரிஷிகேஷ் இருக்குது, ரொம்ப தூரம் இருக்குது, இப்போ அறியாமைக்குரிய விஷயமாகுது. ஒரு புழுவை பார்க்கிறோம், அது பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு கொஞ்சம் காலம் ஏற்படும். அப்போ காலத்தினால அறியாமைக்குரிய விஷயமாகலாம். பிறகு வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால அறியாமைக்குரிய விஷயமாகலாம். பிரம்மந்தான் என்றும் எங்கும் வியாபித்திருக்கின்ற சொப்பிரகாச வஸ்து, அது எப்படி அறியாமைக்குரிய விஷயமாகும்? இதுதான் கேள்வி. இனி இதற்கான பதிலை பொழுது பார்க்கலாம். நம்ம இதுக்கு பதில் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைப்போம். சங்கரர் மிக மிக சுலபமான பதிலை முதல்ல சொல்கிறார், பிறகு விளக்கம் கொடுக்கிறார். அவர் கொடுக்கின்ற பதில் என்னவென்றால், இந்த பதிலை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும்னா, ரசிக்க வேண்டும்னா கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி என்னன்னா, பிரம்மனை பற்றிய அறியாமை எப்படி ஏற்படும்? பிரம்மனை பற்றிய அறியாமை இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதான் கேள்வி. பிரம்மன் எனக்கு தெரியலன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதான் கேள்வியே. அதுக்கு சங்கரர் கொடுக்குற பதில் உனக்கு தெரியல அப்படின்னு நினச்சி உபனிஷத்து உனக்கு உபதேசம் செய்வதனால் அப்படின்னு பதில் சொல்கிறார். அதாவது பிரம்மணி வித்யா விதானாத் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மணி வித்யா விதானாத் அப்படின்னு சொன்னால், உபனிஷத்து பிரம்மத்தை பற்றி உனக்கு விளக்கம் கொடுக்கறதுனால உனக்கு பிரம்மன் தெரியலேன்னு அர்த்தம். அதுதான் அவர் கொடுக்குற பதில். இப்போ ஒருவர் நம்மக்கிட்ட எனக்கு புத்தி இருக்கான்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோமே, நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லைன்னு சொல்கிறோம். அது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா, நீ கேட்குறதுனாலேயே. உனக்கு இருந்தால் இப்படி நீ கேட்க மாட்டேன், உனக்கு இல்லாததுனால தான் எனக்கு புத்தி இருக்கான்னு என்கிட்ட நீ கேட்குற. அப்படி பிரம்மனை பற்றிய அறியாமை எனக்கு இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சாஸ்திரம் உனக்கு உபதேசம் பண்ணுறது தான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிற. காரணம் என்ன? உனக்கு அறிவு இருந்ததுன்னா சாஸ்திரம் அதை புகட்டிகிட்டு இருக்காது.
சாஸ்திரம் நீ மனிதன் அப்படிங்கிற அறிவை உனக்கு புகட்டார். காரணம் என்ன? அது ஏற்கனவே நீ அப்படித்தான் நினச்சிட்டு இருக்க. ஆகவே நீ மனிதன்னு சொல்லி உபனிஷத்து நமக்கு ஞானோபதேசம் செய்வதில்லை. காரணம், நான் மனிதன்கிற அறிவு நமக்கு இருக்கு. பிறகு நான் பிரம்மன் அப்படின்னு உபனிஷத்து எனக்கு உபதேசம் பண்ணுறதுலேருந்து எனக்கு பிரம்மத்தை பற்றி தெரியலேன்னு அர்த்தம். பிரம்மத்துக்கெல்லாம் லக்ஷணத்தை சொல்லி பிரம்மத்தை விளக்குவதிலிருந்து சங்கரர் சொல்கிறார், நமக்கு பிரம்மத்தை பற்றிய தெரியாத காரணத்தினால தான் உபனிஷத்து தெரிவிக்கின்றது. அப்படி இது ரொம்ப எளிமையான பதில். இந்த பதிலை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா உபனிஷத்தை பிரமாணம்னு ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இல்லை அப்படின்னா இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ உபனிஷத்தை பிரமாணம்னு மனதில் வச்சுட்டு சங்கரர் இந்த பதில் சொல்கிறார். சின்ஸ் உபனிஷத்து உனக்கு டீச் பண்ணுறதுனால உனக்கு தெரியலேன்னு அர்த்தம். உனக்கு தெரிஞ்சிருந்தால் உபனிஷத் இதை சொல்லியிருக்கார். ஏன்னா உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் உபனிஷத் சொல்கிறதில்லை, தெரியாத விஷயத்தை தான் சொல்லுது. பிரம்மத்தை பற்றி உனக்கு உபதேசம் பண்ணுறதுனால பிரம்மத்தை பற்றி அறியாமல் இருக்கின்றது. அதுதான் இங்கு கொடுக்கின்ற எளிமையான பதில். பிறகு சற்று தெளிவான பதிலையும் சங்கரர் இங்கு சொல்கிறார். உடனே அதற்கு அடுத்தது தெளிவுபடுத்துகிறார். எப்படி என்றால், இங்கே பூர்வபக்ஷியினுடைய சந்தேகம் என்னன்னா, எப்பொழுதுமே விளங்கி கொண்டிருக்கின்ற பொருள் எப்படி அறியாமைக்குரிய பொருளாகும், விஷயமாகும். எப்பொழுதுமே விளங்கி கொண்டிருக்கின்ற பொருள் அறியாமைக்குரிய விஷயம் எப்படி ஆகும்? அதுக்கு சங்கரர் ரொம்ப எளிமையான உதாரணத்தில் சொல்கிறார். எப்பொழுதுமே ஒரு பொருள் விளங்கி கொண்டிருந்த போதிலும் அந்த பொருள் நிமித்தமாக ஒரு அத்தியாசம் ஏற்பட்டிருந்தால், அத்தியாசத்துக்கு அந்த பொருள் ஆதாரமாக இருந்தால் அது அறியாமைக்குரிய விஷயமாகிவிடுகிறது. அதை உபதேசம் செய்ய வேண்டி இருக்கின்றது, அது விளங்கி கொண்டிருந்த போதிலும். அதற்கு என்ன உதாரணம்னா, என்ன உதாரணம் சொல்லுவோம்? பாம்பு கயிறு தான். இப்போது கயிற்றை பார்த்துட்ருக்கோம். கயிறு மிக தெளிவாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. விளங்கி கொண்டிருக்கின்ற கயிறு கயிறாக விளங்கவில்லை, பாம்பாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நமக்கு கயிற்றை பற்றிய ஞானத்தை கொடுக்கும் பொழுது தெரியாததை விளக்கிறாரா, விளங்கி கொண்டிருப்பதை விளக்குகிறாரா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஒன்றுமே தெரியாத புதிதான ஒன்றை நம்ம விளக்குறாருன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம கயிற்றைத்தான் பார்த்துட்ருக்கோம், கயிறு தான் அங்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி கயிறு தான் விளங்கி கொண்டிருந்தால் விளங்கி கொண்டிருக்கின்ற கயிற்றை பற்றிய உபதேசத்தை ஏன் செய்யணும்னா, அந்த கயிற்றில் அத்தியாசம் நடந்ததனால். அத்தியாசம்னா பாம்பை ஏற்றி வைத்த காரணத்தினால். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? எந்த ஒரு பொருள் சுயமாக பிரகாசித்து கொண்டிருந்த போதிலும் அந்த இடத்தில் அத்தியாசம் ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்தில் என்ன ஏற்படுகிறது என்றால் உபதேசம் தேவைப்படுகிறது, மறைக்கப்படுகின்றது. இப்போ இந்த இடத்துல மறைத்தல்ங்கிறத கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். என்ன மறைக்கப்பட்டிருக்குன்னா, அங்கே இருக்கிற வஸ்து மறைக்கப்படவில்லை, வஸ்துவினுடைய உண்மையான சொரூபம் மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ மறைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்ல முடியாது, வேறு வழி இல்லாமல் அந்த வார்த்தையை சொல்கிறோம். அது மறைக்கப்படவும் இல்லை, அதே சமயத்தில் மறைக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த கயிறு பாம்பு இருக்கே, அதை பல இடத்துல நம்ம திரிச்சிட்டே இருப்போம். அவ்வளோ தூரம் இந்த கயிறு பாம்பு நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்முடைய பதில் என்ன? எந்த ஒரு பொருள் பிரகாச சுரூபமாக இருந்தால் அதை அறியாமைக்கு விஷயமாகாது என்று கூறினால், அது பிரகாச சுரூபமாக விளங்கி கொண்டிருந்த போதிலும் அந்த பொருள் நிமித்தமாக ஒரு அத்தியாசத்தை நாம் செய்துவிட்டால் அந்த இடத்தில் நமக்கு உபதேசம் தேவைப்படுகின்றது, அது மறைக்கப்படுகிறது. அப்படி இங்கு சத்தியம் ஞானம் அனந்தமாக இருக்கின்ற பிரம்மன் என்றுமே அகம் அகங்கிற சொல்லில் விளங்கி கொண்டிருந்த போதிலும்,
இப்போ நான் சொல்லும் பொழுது இப்போ இது பாம்புன்னு சொல்கிறோம், இது பாம்புன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இதுங்கிற இடத்துல விளங்குவது கயிறு தான். அதே போல் நான் சொல்லும் பொழுது விளங்குவது பரமாத்மா தான், பிரம்மன் தான். ஆனால் அங்கே எப்படி பாம்பை ஏற்றி வச்சோமோ இங்கு 3 ஷரீரத்தை ஏற்றி வைத்துள்ளோம். அங்கே கயிறுங்கிறது இங்கே பிரம்மன், அந்த இடத்துல பாம்புங்கிறது இங்கே நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். இந்த 3 ஷரீரத்தை ஏற்றி வச்சிட்டோம். அப்படி ஏற்றி வைத்ததனால் நமக்கு தெரிகிறது என்னன்னா அந்த 3 ஷரீரம் தெரியுது, அதற்கு அதிஷ்டானமான பிரம்மன் தெரியவில்லை. ஆகவே பிரம்மனை பற்றிய அறியாமை சம்பவிக்கும். நம்ம இந்த 6 கேள்வி பதிலை பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே டெவலப்மெண்ட் இருக்கிறத பார்க்கலாம். முதல் கேள்வி பதிலில் எப்படி முடித்தோம்? அறியாமையினால தான் ஜீவ பிரம்ம வேற்றுமை இருக்குது, உண்மையிலேயே ஜீவன் பிரம்மன்னு வேற்றுமை இல்லைன்னு பார்த்துட்டோம். உண்மையில் வேற்றுமை இருந்தால் செயலினால் மாற்றணும், அடையணும். இது செயலினால் அடைவதல்ல, அறிவினால், ஏன்னா அறியாமை இருக்குன்ட்டோம். உடனே சந்தேகம் வந்தது, அது எப்படி பிரம்மனை பற்றி அறியாமை இருக்கும்? பிரம்மனுடைய லட்சணத்தை கேட்கும் பொழுது அது ஞானஸ்வரூபமாக ஸ்வயம் பிரகாசமாக ஸ்வயம் ஜோதியாக இருக்கும்போது எப்படி அறியாமை இருக்கும்? அதற்கு நம்ம சங்கரர் எளிமையான பதில் சொன்னார். உபனிஷத்து பிரம்மத்தை பற்றிய விளக்கத்தை நம்மக்கிட்ட கொடுக்கறதுலேருந்தே பிரம்ம நமக்கு தெரியலின்னு அர்த்தம். ஒருவர் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு அறியாமல் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எதுக்கு அனாவசியமாக அவர் அட்வைஸ் பண்ணுறார்? அவர் ஒரு சென்சிபிள் பர்சனாக இருந்தால். அப்படி உபனிஷத்து அறிவுடைய ஒரு சாஸ்திரம், ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக சொன்னதையே சொல்வதல்ல. இந்த இடத்துல சங்கரர் அந்த உதாரணத்தையும் சொல்கிறார். அதாவது பிஷ்ட பேஷணம்ங்கிறார், அரைச்ச மாவை அரைக்கிறதுன்னு சொல்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அரைச்ச மாவை அரைக்கிறதுன்னு அர்த்தம். அது கேட்குறவங்களுக்கு தான் அது வேதனை. அப்படி அல்லது தெரிஞ்ச விஷயத்தையே சொல்கிறது. ஒருவர் ஒரு நிகழ்ச்சியை நம்மக்கிட்ட ஒரு முறை சொல்லியிருப்பார், எங்காவது போயிட்டு வந்திருப்பார், ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருப்பார், அங்கே போய் எதையோ பார்த்துட்டு வந்திருப்பார், அரை மணி நேரம் நமக்கு அந்த நிகழ்ச்சியை சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு டைம் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். கஷ்டம் என்னென்னா 2வது முறை அதையவே நேரேட் பண்ணுவார். அது என்னன்னா அதுதான் வேதனை கேட்குறவங்களுக்கு. அப்படி தெரிஞ்சதையே ஒருவர் நம்மக்கிட்ட சொன்னால் அது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். உபனிஷத்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிற சாஸ்திரம் அல்ல, தெரியாத விஷயத்த சொல்கிற சாஸ்திரம். தெரியாத விஷயத்த சொல்கிற சாஸ்திரம் பிரம்மத்தை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால் பிரம்ம நமக்கு தெரியலின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆர்கியூமெண்ட் முதல்ல சொன்னார். இப்போ 2வது என்ன சொன்னார்? தத்துவமசிங்கிற உபதேசம் ஏன் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த பிரம்மனானது ஆதாரமாக இருந்து கொண்டு அதன் மீது அத்தியாசம் ஏற்பட்டுள்ளது. அப்படி ஒரு பொருள் அதிஷ்டானமாக இருந்து அதன் மீது அத்தியாசம் ஏற்பட்டு விட்டால் அது விளங்கி கொண்டிருந்த போதிலும் விளங்கவில்லை. இது ஒரு முதல் கேள்விக்கான பதில். 2 படியில் பதில் பார்த்துட்டோம். இனி 2வது, பிரம்மனிடத்தில் எப்படி அறியாமை தங்கும்? முதல் பார்த்தது பிரம்மனை பற்றிய அறியாமை எப்படி ஏற்படும், பிரம்மன் அஞ்ஞான விஷயம் எப்படி இருக்கும், இப்பொழுது பிரம்மணி அஞ்ஞானம் எப்படி இருக்கும்? ஆசிரிய விஷயத்திற்கு இப்பொழுது வந்துள்ளோம். பிரம்மன் அஞ்ஞானத்தினுடைய ஆசிரியமாக எப்படி இருக்கும்? இப்போ இதில் நான் கூறுகின்றேன், எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது, ஜெர்மன் மொழியை பற்றிய அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? என்னுடைய ஒரு அறியாமையை பற்றி பேசுகின்றேன். அறியாமைக்கு விஷயம் ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி, ஜெர்மன் லாங்குவேஜ். அது யாரிடத்தில் இருக்குது? என்னிடத்தில் இருக்கின்றது. அப்போ என்னிடத்தில் இந்த அறியாமை இருக்கிறது. இப்போ கேள்வி, பிரம்மனிடத்தில் அறியாமை எப்படி போச்சு? பிரம்மனை பற்றிய அறியாமை சம்பவிக்காதுன்னு சொன்னால் அது சம்பவிக்கும்னு பார்த்துட்டோம். இனி பிரம்மனிடத்தில் எப்படி அறியாமை சென்றது? அதற்கு நம்முடைய பதில், எப்பொழுதுமே
ஞானம் அஞ்ஞானம் இந்த இரண்டுமே ஒரு சேதன வஸ்துவைத்தான் சார்ந்திருக்கும். சேதனம்னா அறிவுடைய ஒன்றைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். இப்போ எப்பொழுதெல்லாம் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் ஒரு ஆசிரியம் சொல்கிறோமோ அந்த ஆசிரியம் ஒரு ஜட வஸ்துவாக இருக்க முடியாது, சேதன வஸ்துவாகத்தான் இருந்தாக வேண்டும். இப்போ டேபிள் இடத்தில் அறியாமை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. களிமண் இடத்தில் அறியாமை இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னைக்கு களிமண் அறிவோடு இருந்தது அது இன்னைக்கு அறியாமையோடு இருக்குன்னு சொல்கிறதுக்கு, இந்த டேபிள் இடத்துல அஞ்ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு இது ஞானத்தோடு இருந்தது இன்னைக்கு அஞ்ஞானத்தோடு இருக்குன்னு சொல்வதற்கு. அப்படி ஜட வஸ்து ஞான அஞ்ஞான ஆசிரியம் ஆகாது. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ், சேதன வஸ்து அறிவுடைய ஒரு பொருள் தான் அறிவுக்கும் அறியாமைக்கும் ஆசிரியமாக ஆகும். இப்போ நம்ம அடுத்த கேள்வி கேட்குறோம், எத்தனை சேதன வஸ்து இருக்கு, எவ்வளவு அறிவுடைய பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துலையும் சங்கரர் உபனிஷத்தினுடைய வாக்கியத்தின் துணை கொண்டு தான் விளக்குகின்றார். உபனிஷத் என்ன சொல்கின்றதுன்னா, ந அந்யக அஸ்தி திரஷ்டா. இது உபனிஷத்தினுடைய முக்கிய வாக்கியம். நான்யோஸ்தி திரஷ்டா, இதெல்லாம் பிருகதாரண்யத்திலே வருகிறது. அதாவது இரண்டாவது அறிவு சுரூபம் இல்லை, இரண்டாவது செகண்ட் நாலேஜ் கிடையாது. அறிவு ஒரே ஒரு அறிவு தான் இருக்கு, அதுதான் பிரம்மன். இப்போ ரெண்டு அறிவு சொரூபமானது ரெண்டு சைத்தன்யம் கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு சைத்தன்யந்தான், அது பிரம்மன். இனி ஒன்று சிதாபாசம், அது பொய்யானது. உண்மையாக இருக்கிறது ஒரே ஒரு சைத்தன்யந்தான். ஆகவே இப்போ என்ன சொல்லி ஆகணும், அறியாமையினுடைய ஆசிரியம் ஆதாரம் அறிவுடைய சேதன வஸ்துவாக தான் இருக்கணும். சேதன வஸ்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது பிரம்மன். ஆகவே பிரம்மனுக்கு அப்பாற்பட்டு அதிஷ்டானம்னு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. பிரம்மனுக்கு அப்பாற்பட்ட அதிஷ்டானம் இல்லாத காரணத்தினால், பிரம்மனுக்கு வேறாக ஒரு ஆதாரம் இல்லாத காரணத்தினால் ஆசிரியத்தை பிரம்மனிடத்தில்தான் கூறியாக வேண்டும். இப்போ ஆசிரியம் பிரம்மத்துக்குத்தான் போடணும். காரணம் என்னவென்றால், பிரம்மத்துக்கு வேறாக ஒரு அறிவு சொரூபம் இல்லை. இது ஒரு விதத்தில் விளக்குகின்ற விளக்கம், இதுதான் பொதுவாக நம்ம கூறுவது. ஆனால் சில வேதாந்த ஆசிரியர்கள் ஜீவன் ஆசிரியம் என்றும் கூறுவார்கள். அந்த இடத்துல சிதாபாசத்தை எடுத்து கொள்வார்கள். இப்போ நம்ம இடத்துல ரெண்டு சேதனம் இருக்குது, ஒன்று உண்மையான சேதனம் பிரம்மன், இனி ஒன்று சிதாபாசம். அப்படி சிதாபாசம் அறியாமைக்கு ஆசிரியம்னு ஒரு விதமான விளக்கம் இருக்குது. ஆனால் முக்கியம் பொதுவாக நம்ம பிரம்மத்தை தான் ஆசிரியம் என்று சொல்வோம். இந்த இடத்துல சங்கரர் பிரம்மந்தான் ஆசிரியம்னு சொல்கிறார். காரணம், பிரம்மத்திற்கு வேறாக ஒரு பொருளுக்கு அதிஷ்டானமாக எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் பிரம்மந்தான் ஆசிரியம். அதனால நம்ம இதற்கு என்ன பதில் சொல்கிறோம், ஸ்ருதி பலாத். இங்கேயும் ஸ்ருதியினுடைய பலத்தினால தான் இந்த பதிலை சொல்கிறோம். ஸ்ருதி பலம்ங்கிறது அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதுதான் பலம், வேற ப்ரூஃப் கேட்காதீர்கள். இதுக்கெல்லாம் ஸ்ரத்த நமக்கு வேண்டும். காரணம் என்ன, சாஸ்திரத்தை நான் நம்பலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. இப்போ ஸ்ருதி பலம் அப்படின்னா, ஸ்ருதி எப்பொழுது பலம், ஸ்ருதி மீது ஸ்ரத்தை இருக்கும் பொழுது அந்த ஸ்ருதி நமக்கு பலமாகின்றது. இப்போ ஸ்ருதியினுடைய அடிப்படையில் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, பிரம்மத்துக்கு வேறாக வேறு இரண்டாவது அதிஷ்டானம் ஆதாரம் இல்லை. ஆகவே அது ஞானமோ அஞ்ஞானமோ ஜடமான உலகமோ அனைத்துக்கும் ஆதாரம் பிரம்மன். ஆகவே பிரம்மன்தான் ஆசிரியம். இதோடு இரண்டாவது விசாரம்
கேள்வி பதில் முடிவடைகின்றது. அதாவது இப்போ இரண்டாவது கேள்வியில் பதில் சொல்லும்போது நம்ம எப்படி முடித்தோம்? பிரம்மந்தான் ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது, பிரம்மந்தான் எல்லாமாகவும் இருக்குது, பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்ற பதிலுடன் முடித்தோம். இனி மூன்றாவது கேள்வி வருகிறது. இந்த பதிலினுடைய அடிப்படையில் அடுத்த கேள்வி அப்படியே உருவாகின்றது. இப்போ இரண்டாவது கேள்வியில் கடைசியை எப்படி முடித்தோம்? பிரம்மத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது, பிரம்மந்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டது தான் இந்த உலகம் அனைத்தும். அப்போ பிரம்மனே அனைத்தும்னு சொல்லும் பொழுது ஒரு பூர்வபக்ஷி வர்றான். இப்பொழுது மூன்றாவது சந்தேகம். மூன்றாவது சந்தேகம் என்னன்னா, பிரம்மனே எல்லாமாக இருக்கும் பொழுது எதற்கு சாஸ்திரத்தை நாம் படிக்க வேண்டும்? சாஸ்திராரம்பக கிமர்த்தம்? சாஸ்திரத்தை எதுக்கு நம்ம படிக்கணும்? இருக்கிறது பிரம்ம, பிரம்மனை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் எதற்காக சாஸ்திரத்தை நம்ம படிக்க வேண்டும்? சாஸ்திரம் பிரயோஜனம் இல்லை, சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறது தேவையே இல்லையே, ஏன்னா எல்லாமே பிரம்மன். இப்போ எல்லாமே பிரம்மன் இருக்கும் பொழுது சாஸ்திராரம்பம் எதற்கு? சாஸ்திரம் படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதாவது சாஸ்திராரம்பம் எதற்கு? சாஸ்திரத்தை எதுக்கு நம்ம படிக்கணும்? ஏன்னா எல்லாமே பிரம்மன் தானே. இப்படி ஒரு கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கேட்குறவனிடம் நம்ம திருப்பி அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ சாஸ்திரத்தை எதுக்கு படிக்கணும், சாஸ்திர பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா எல்லாமே பிரம்மனாக இருக்கும்போது எதுக்கு சாஸ்திரம் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது நம்ம அவனிடம் திருப்பி கேட்குறோம், சாஸ்திரம் பயனற்றதுன்னு சொல்கிறேன். நம்ம கேட்குறோம், பிரம்மத்தை புரிஞ்சதற்கு முன்னாடி பயனற்றதா, பிரம்மத்தை புரிஞ்சிட்டதற்கு பிறகு சாஸ்திரம் பயனற்றதா அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம திருப்பி கேட்குறோம். சாஸ்திரத்தை ஆரம்பிக்கவே வேண்டாம், சாஸ்திர படிப்பெல்லாம் வேண்டான்னு அவன் சொல்கிறான். நம்ம கேட்குற பிரம்மத்தை புரிஞ்சிட்டதற்கு பிறகா புரிஞ்சிட்டதற்கு முன்பா? பிறகு நம்மளே பதில் சொல்கிறோம், நீ பிரம்மத்தை புரிந்து கொண்டால் சாஸ்திராரம்பம் வேண்டான்னு சொல்கிறோம். சாஸ்திரம் பயனற்றதுங்கிறத நான் ஏற்றுக்கொள்கின்றேன். சாஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அழகாக எடுத்து வச்சிடுறோம், நமக்கு வேண்டான்னு விட்டுறோம். தூக்கி எறிகிறன்னு சொல்லக்கூடாது. இப்போ பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன் இருக்கான், படித்து பாஸ் பண்ணிட்டான், 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான்னு என்ன பண்ணுவான் தெரியுமோ? சந்தோஷத்தில் 7th ஸ்டாண்டர்ட் புஸ்தகத்தையெல்லாம் கிழிச்சிட்டு இருப்பான். அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா இனிமேல் இதை படிக்க வேண்டாமே. கொஞ்சம் புத்திசாலி பையனாக இருந்தால் என்ன பண்ணுவான் தெரியுமோ? 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th வந்திருப்பானே அவனுக்கு கொடுத்துருவான். காரணம் என்ன? எனக்கு வேண்டான்னா நான் ஏன் கிழிச்செறியணும், அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தும்னு கொடுத்துட்டு அவன் 8th ஸ்டாண்டர்டுக்கு போயிடுவான், அந்த புஸ்தகத்துக்கு போவான். அப்போ இங்கே சங்கரர் சொல்கிறார், சாஸ்திரத்தை நம்ம ஆரம்பித்து அதனுடைய பலன் பிரம்மத்தை புரிஞ்சிட்டோம்னா சாஸ்திரம் எனக்கு பயனற்றது தான். ஆணித்தனமாக சொல்கிறார், எனக்கு வேண்டாம் தாங்கிற. அதுக்காக கிழிச்செறியலான்னு சொல்லாத, மற்றவங்களுக்கு கொடுத்துரு, அதை மற்றவங்களுக்கு பயன்பட கொடுத்துட்டு எனக்கு தேவையற்றது தான். ஆனால் சாஸ்திரம் தேவை பிரம்மத்தை புரிந்து கொள்கின்ற வரை. பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாஸ்திர படிப்பு தேவை அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். இப்போ சாஸ்திரம் வேண்டான்னு சொல்கிறவங்ககிட்ட என்ன கேட்குறோம்? பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாமா, புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வேண்டாமா? புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். பிறகு அவன் மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறான், எல்லாமே பிரம்மனாக இருக்கும் பொழுது நானே பிரம்மனாக இருக்கேன், எல்லாமே பிரம்மத்தை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னா புரிஞ்சுக்கிறது தான் எதுக்கு? எனிக நான் பிரம்மந்தான், நான் புரிஞ்சிட்டாலும் புரியாட்டி நான் பிரம்மந்தான், அப்போ நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஒருவன் இருக்கான், செல்வந்தனாக பிறந்திருக்கான், ரொம்ப ஒரு மாளிகையில் ராஜாவாக பிறந்திருக்கான். அவன் ராஜாவாக இருக்கும்போது, ராஜாவோட பையனாக இருக்கும்போது
அவன் தன்னை ராஜான்னு புரிஞ்சுட்டா என்ன, புரியாட்டி என்ன, அவனுக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டு கிடைச்சிருமல்ல. அவன் ராஜான்னு அவன் ஏன் தன்னை நினச்சிக்கணும்? ஏற்கனவே அவன் சொரூபமாக ராஜா பையனாக இருக்கும் பொழுது மாளிகையில் அவனுக்கு ராஜோபசாரம் நடக்கத்தான் நடக்கும். அவன் தன்னை ராஜான்னு ஏன் புரிஞ்சுக்கணும்? அது புரிஞ்சுட்டா என்ன, புரியாட்டி என்ன, கிடைக்க வேண்டியது கிடைச்சிருமல்ல. அப்படி அவன் சொல்கிறான், நான் ஏற்கனவே பிரம்மன்னு சொன்னால், நானே பிரம்மனாக இருக்கும்போது பிரம்மனாக இருந்தால் என்ன பலனோ அது எனக்கு கிடைக்கிறது கிடைக்கத்தான் போகுது. அதை கஷ்டப்பட்டு ஏன் புரிஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கவும் வேண்டாம் அப்படின்னு ஒரு புத்திசாலி கூறுகின்றான். இதெல்லாம் திடீர்னு நமக்கே இந்த ஞானமெல்லாம் வந்துடும், இந்த சந்தேகமெல்லாம் வந்துடும். திடீர்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு புரிஞ்சுக்கணும்? நான் தான் பிரம்மன், இனிக பிரம்மனாக இருக்கும்போது நான் எதுக்கு கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும்? புரிகிற நேரத்தில் புரியட்டும், புரியாட்டியும் பரவாயில்ல, நான் பிரம்மனாக இருக்கிறேனே அதுவே போதும் அப்படின்னு நமக்கு தோன்றும். ஒரிஜினலாகவே பிரம்மனாக இருக்கும்போது எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையே, நான் எதுக்கு கஷ்டப்பட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி புரிஞ்சுக்கணும், நான் தான் பிரம்மனாச்சே அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்கு இங்கே சங்கரர் பதில் சொல்கிறார். சங்கரர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, கேட்குறது ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல தான் அனுபவங்கிற நிலைக்கு சங்கரர் வர்றார். நீ அனுபவத்தை பார், பிரம்மத்தை புரிஞ்சிட்டதுக்கப்புறம் உன் மனசு எப்படி இருக்குன்னு பார், அந்த பிரம்மத்தை புரிஞ்சிக்காத போது நீ எப்படி வாழ்ந்துட்டுருக்கன்னு பார், உன்னுடைய லைஃபினுடைய ஸ்டாண்டர்டை நீ பார், அதில் உனக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையான்னு பார். பிரம்மத்தை புரிஞ்சிட்டா உனக்குள்ள அடைகின்ற மோக்ஷங்கிற சுகத்தை பார், பிரம்மத்தை புரியாத பொழுது உனக்குள்ள அனுபவிக்கின்ற அனுபவத்தை, சம்சாரங்கிற அனுபவத்தை பார். இந்த யுக்தி அவன் சொன்னது, பூர்வபக்ஷி யுக்திப்படி சொன்னான். நீ என்னதான் புத்தி பூர்வமாக ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அனுபவத்தை பார் அப்படின்னு சொல்கிற. நீ புரிஞ்சிட்டா உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, மன நிறைவு வருது. புரியல அப்படின்னா நீ ஒரு சம்சாரியாக இருக்க. ஆகவே நீ இந்த லாஜிக் பேசுகிறத விட்டுட்டு, தர்க்கம் பேசுகிறத விட்டுட்டு, புரிஞ்சிட்டா பிரயோஜனம், புரியலினா பிரயோஜனம் இல்லைங்கிறது அனுபவ ரூபமாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நீ செயல்பட வேண்டும். அப்போ கடைசியாக சங்கரர் எதுக்கு வர்றாருன்னா, கம் டு ப்ராக்டிக்கல்னு வர்றார். நம்ம எல்லாம் சொல்லுவோம் வேதாந்த ப்ராக்டிக்கல் அல்ல, சாஸ்திரம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறத பேசுறது இல்லைன்னு. சாஸ்திரம்தான் மோஸ்ட் ப்ராக்டிக்கல் விஷயத்தை பேசுது, மீதி எல்லாம் தான் ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஒருவர் கழுதையை பற்றி பிஹேவியரை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அதுக்கும் அவருடைய ப்ராக்டிக்கல் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இருக்கும் கூடாது. அதனுடைய பிஹேவியரை தனியாக படிச்சுட்டு தனியாக விட்டுறணும். இவர் லைஃப் வரும்போது இவராக தான் பிஹேவ் பண்ணணும். ஆனால் வேதாந்தம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. அதாவது ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும், ஒவ்வொரு பேச்சிலையும், ஒவ்வொரு அனுபவத்திலையும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் எப்படி அனுபவத்தை எடுத்துக்கணும், நான் எப்படிப்பட்ட அனுபவத்தை உலகத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒவ்வொரு ஸ்டெப் அது வேதாந்தத்தோடு கலந்து வர வேண்டித்தது. அதைத்தான் இங்கே சங்கரர் கோடிட்டு காட்டுறார். நீ ப்ராக்டிக்கலாக பார், புரிஞ்சவனுடைய மனநிலையும் புரியாதவனுடைய மனநிலையும் பார். புரிஞ்சவன் எப்படி இருக்கான், புரிஞ்சிட்டதுனால அவனுடைய மனதுக்கு வர்ற நிறைவை பார், புரியாததுனால வர்ற சம்சாரத்தை பார். ஆகவே நீ புரிஞ்சுதான் ஆகணும். புரிஞ்சாகணும்னு சொன்னால் சாஸ்திரத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். ஆகவே சாஸ்திர ஆரம்பம் தேவையில்லைன்னு நீ சொல்கிற, சாஸ்திர ஆரம்பம் தேவை. நீ பிரம்மனாகவே இருந்த போதிலும், எல்லாமே பிரம்மனாக இருந்த போதிலும் சாஸ்திரத்தை நீ பயன்படுத்த வேண்டும். எதுவரை? புரிந்து கொள்கின்ற வரை. அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை விட்டுவிட வேண்டும். பிறகு புரிஞ்சு கொள்கிற வரைக்கும் சாஸ்திரத்தை பயன்படுத்தணும். புரிஞ்சிட்டதுனால உனக்கு வர்ற மன மாற்றம் அது மோட்சம். புரியாததுனால உனக்கு வருகின்ற மனநிலை, வருகின்ற இருக்கிற மனநிலை சம்சாரம். புரிஞ்சிட்டதுனால என்ன மாற்றம் வரும்னா, நீ புரிஞ்சிட்டதுக்கப்புறம் பாரு என்ன மாற்றம் வரும்னு, அந்த மாற்றத்தை அனுபவிப்பாய். சொல்லுங்கன்னு சொன்னால் அப்புறம் உபனிஷத்து தான் கீதையிலே ஞான நிஷ்டனுடைய லட்சணத்தை எல்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸ்தித பிரஜனுடைய லட்சணம் வர்ணிக்கப்படுகின்றது.
அதாவது சுக துக்கத்தில் எல்லாம் சமமாக இருப்பான், மான அபமானமெல்லாம் அவனை ஒன்றும் பாதிக்காது. அப்படி அவனுடைய மன நிறைவானது வர்ணிக்கப்படுகின்றது. அப்போ கடைசி என்ன சொல்கிறார், உன்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் தான் உனக்கு கைட்லைன்ஸ், அதுதான் உனக்கு கைடு. என்னன்னா நீ பிரம்மனாவே இருக்க, எல்லாமே பிரம்மனா இருக்கு, இருந்த போதிலும் அந்த பிரம்மத்தை பற்றி புரிஞ்சிட்டீன்னா இந்த உலகம் பிரம்மன், புரியலினா இந்த உலக சம்சார ஹேது, சம்சாரத்திற்கான காரணம். இதோடு 3வது கேள்வி பதில் முடிவடைகின்றது. இனி 4வது கேள்வி, அதற்கான பதில். நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், சாஸ்திரம் சாஸ்திரம்னு சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலேயே பதில் சொல்லிட்டு இருந்தோம். உடனே அதை ஒட்டியே அடுத்த பூர்வபக்ஷம் வருகின்றது. அதாவது சங்கரர் இப்படி எழுதிட்டு போகிறத பார்க்கும் பொழுது ஒரு டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் யோசித்தோம்னா ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் நமக்கே வரும், நல்லா யோசித்தோம்னா அந்த சந்தேகம் தான் அடுத்த கேள்வி பதிலாக வருது. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், சாஸ்திரம் சொல்லுது 2வது அறிவு இல்லை, ஒரே ஒரு அறிவு ஸ்வரூபம் பிரம்மந்தான். சாஸ்திரம் கூறுகின்றது நீ புரிஞ்சுட்டா தான் உனக்கு பலன். சாஸ்திரம் சொல்லுது பிரம்ம ஒன்று தான், அது சுயம் பிரகாசம்தான்னு சாஸ்திரம் சாஸ்திரம்னே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான், 4வது கேள்வி. அந்த பூர்வபக்ஷி சொல்கிறான், நான் அந்த சாஸ்திரத்தை வச்சுட்டே சொல்கிறேன், சாஸ்திரம் ஜீவன் பிரம்மன் என்று 2 தத்துவத்தை தனித்தனியாக பல இடத்தில் பேசி உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது 2 ஒன்றுன்னு ஏதோ ஒரு இடத்துல பேசியிருக்கு, மீதி இடத்துல எல்லாம் ஜீவன் வேறு பிரம்மன் வேறுனே பேசியிருக்கு. இப்போ அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா, சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலேயே நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஏதாவது ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மகிட்ட என்ன பேசுவாங்க சரிம்மா, சரி உன் வழிக்கு வந்தே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி பூர்வபக்ஷி சொல்கிறேன் நம்ம பார்த்து, நான் உன் வழிக்கு வந்தே சொல்கிறேன், நீ சும்மா சாஸ்திரம்னு சாஸ்திரத்தில் கையில் பிடிச்சிட்டு இருக்க, அதை பிரதானமாக பேசிகிட்டு இருக்கேன், நான் உன் வழிக்கே வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஜீவன் இறந்தவுடன் அவனுடைய உபாசனா கர்ம பலனை எல்லாம் எடுத்துட்டு வேறு லோகத்தை போய் அனுபவிக்கின்றதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. வித்யா கர்மணி சமன்வார் அபேதே அப்படின்னு சொல்லி, வித்யான உபாசனை, கர்ம அப்படின்னு சொன்னால் செயல், உபாசனையினுடைய கர்மத்தினுடைய பலனை ஒரு ஜீவன் இறந்ததற்கப்புறம் எடுத்துக்கொண்டு செல்கின்றான். பிறகு இவன் செல்கின்ற பாதையெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. என்ன பாதை அப்படின்னா சுக்லகதி கிருஷ்ணகதின்னு சொல்லி பாதைகளெல்லாம் ஜீவன் பயணம் பண்ணுறதுக்கு பேசப்பட்டுள்ளது. இதெல்லாம் எதற்கு சொல்கிறான்னு சொன்னால், உபனிஷத்துக்கள் பிரம்மனுக்கு வேறாக ஒரு ஜீவனை இவ்வளவு தெளிவாக விளக்கி உள்ளது. ஜீவன் ஒருத்தன் இருக்கான், பிரம்மன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற பூர்ண தத்துவம், ஆனால் ஜீவனோ இப்படிப்பட்டவன்னு ஜீவனை உபனிஷத்து நிலைநாட்டி இருக்கு தனியாக. அதற்காக சாஸ்திரத்திலிருந்தே ஹேதுவை எடுத்து கூறுகின்றான். அவன் சொல்கிற முதல் ஹேது ஜீவனுடைய கதி ஸ்ருதி. கதி ஸ்ருதினா ஜீவனுக்கு கதியை சாஸ்திரங்கள் பேசி உள்ளது. இப்போ பிரம்ம மட்டும் இருக்குன்னு சொன்னால் எப்படி கதியை பற்றி எல்லாம் பேச முடியும்? சொர்க்க நரகத்துக்கு ஒரு ஜீவன் போகிறான்னு உபனிஷத்து எப்படி பேச முடியும்? பிரம்மனுக்கு சொர்க்கமும் கிடையாது நரகம் கிடையாது. பிரம்ம சொர்க்கத்துக்கும் போகிறதில்லை நரகத்துக்கும் போகிறதில்லை. ஆனால் உபனிஷத்தோ சொர்க்க நரகத்துக்கு ஒரு ஜீவன் போகிறான் அப்படின்னு பேசியிருக்கு. பிறகு இரண்டாவது என்ன சொல்கிறான், சக அன்வேஷ்டவ்யக அப்படின்னு சொல்லி இந்த ஜீவன் அந்த ஈஸ்வரனை அடைய வேண்டும்னு சொல்லி ஈஸ்வரனை லட்சியமாகவும் ஜீவன் அந்த லட்சியத்தை அடைகின்ற சாதகனாகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. முதல்ல ஜீவனுக்கு கதி சுருதி, இரண்டாவது புருஷார்த்த சுருதி. ஜீவன் புருஷார்த்தத்தை அடைய வேண்டியவன், லட்சியம் பிரம்மன்னு சொல்லப்பட்டிருக்கு.
பிறகு இங்கே சங்கரர் வந்து பல ஸ்ருதிகளை சொல்கிறார். தனுர் கல்பனா, அதுக்கப்புறம் வந்து ரத கல்பனா, இதெல்லாம் எங்கே வந்திருக்கு? ரத கல்பனை வந்து கட்டோபனிஷத்தில், தனுர் கல்பனைன்னு வந்து ஒரு அம்பை எரிகிறத போல முண்டக்கோபனிஷத்தில் எல்லாம் சொல்லி பல சாதனைகளை உபனிஷத்து விதித்துள்ளது. சாதனா விதானாத்துன்னு சங்கரர் சொல்கிறார். சாதனை யாருக்கு? பிரம்மனுக்கா ஜீவனுக்கா? பிரம்மனுக்கு சாதனை கிடையாது, ஜீவனுக்கு தான். அப்போது இறந்ததற்கு அப்புறம் இந்த மார்க்கத்தில் போகிறான்னு ஜீவனுக்கு, ஜீவன்தான் எல்லா கர்மத்தையும் பண்ணுறான், அவனுக்கு சாதனைகள் தேவை, அந்த ஜீவன் ஈஸ்வரனை அடைய வேண்டும்னு சொல்லி பிறகு ஜீவனுக்கு எத்தனையோ சாதனைகள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உபனிஷத்துக்கள் மிக தெளிவாக ஜீவனை நிலைநாட்டி இருக்கின்றது, பிரம்மத்தையும் நிலைநாட்டி இருக்கின்றது. ஆகவே என்னன்னா ஜீவன் வேறு பிரம்மன் வேறு. ஏன்னா ஜீவனைத்தான் இவ்வளவு பற்றி பேசியிருக்கே உபனிஷத். இப்படி இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றான், உன்னுடைய வழியிலேயே நான் போய் உபனிஷத்து பிரமாணத்தின் அடிப்படையில் பார்க்கையில் ஜீவனை பற்றிய தனிப்பட்ட உபதேசம் இருப்பதனால் ஜீவன் வேறு பிரம்மன் வேறு. பிறகு இந்த பூர்வபக்ஷி இனி ஒன்று சொல்கிறான், அந்நிய சாஸ்திர பிரமாண தகன்னு சொல்கிறான். முதல்ல வந்து உபனிஷத் பிரமாணத்தினால் ஜீவன் வந்து வேறு பிரம்மன் வேறு. பிறகு இந்த அத்வைதிகளை தவிர மீதி எல்லா மதவாதிகளும் ஜீவனையும் பிரம்மனையும் வேறு வேறாகவே கூறுகிறார்கள். அப்போ மற்ற சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜீவன் தனிப்பட்ட ஒரு தத்துவமாகவும் பிரம்மன் தனிப்பட்ட தத்துவமாகவும் பேசப்படுவதனால் ஜீவன் வேறு பிரம்மன் வேறு. இது வந்து பூர்வபக்ஷம். இப்போ பூர்வபக்ஷம் எப்படி பிடிச்சிருக்கான், சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் பேசுகிறான். ஏன்னா இவர்கிட்ட இனிமேல் தர்க்கத்தை பற்றி பேசினா காது கொடுக்க மாட்டேங்கிறார், எதுக்கு எடுத்தாலும் சுருதி பலம் சுருதி பலம்னு சுருதி பிடிச்சிட்டு இருக்கார். நான் சுருதியை வச்சே சொல்கிறேன், உன்னுடைய உபனிஷத்தே ஜீவனை நிலைநாட்ட எத்தனையோ வழிகள் வகுத்து கொடுத்துள்ளது. அதே சமயத்தில் மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் ஜீவனை தனிப்பட்ட ஒரு தத்துவமாக பேசுகிறது. ஆகவே அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் கொடுக்கணுமே தவிர ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கூறக்கூடாது. இனி நம்முடைய பதில். இங்கேயும் சங்கரர் வந்து ஒரு விளையாட்ட ஒரு பதில் சொல்கிறார், பிறகு சீரியஸான பதில் சொல்கிறார். இவர் இங்கே சொல்கிற சாதாரண பதில் என்னன்னு சொன்னால், சிலதெல்லாம் ரொம்ப யாராவது சீரியஸான விஷயத்தை பேசுனா அந்த சீரியஸ்னஸை போக்குறதுக்கு ஒரு கேலியான பதிலை சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சீரியஸாக பதில் சொல்லணும். அந்த சீரியஸோட சீரியஸ் சேர்ந்ததுன்னா அது சரிப்பட்டு வராது. அப்படி இங்கே பூர்வபக்ஷி ரொம்ப சீரியஸாக ஆர்கியூ பண்ணும் பொழுது ரொம்ப கேஷுவலாக ஒரு பதிலை சங்கரர் சொல்கிறார். பிறகு அவரும் சீரியஸான பதிலுக்கு வருகின்றார். இவர் மேலோட்டமான சொல்கிற பதில் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல பிரம்ம ஞானத்தினால தான் அனைத்துமாக ஆக முடியும்னு பிரதிஜை செய்யப்பட்டுள்ளது. பிரம்ம வித்யா சர்வம் பவிஷ்யந்தகங்கிறது தான் இங்கே வந்து ப்ராமிஸ். பிரம்ம ஞானத்தினால தான் அனைத்துமாக முடியும்னு சொல்லி, இப்போ பிரம்ம ஞானத்தினால அனைத்துமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பிரம்மத்தை பற்றி தான் சொல்லணுமே தவிர ஜீவனை பற்றி உபனிஷத் ஏதாவது சொல்லி இருந்தால் அது வந்து ஜீவ வித்யா ஆயிருக்கும், பிரம்ம வித்யா ஆயிருக்கா. உபனிஷத் வந்து ஜீவ வித்யா சர்வம் பவிஷ்யந்தகன்னு சொல்லலை, ஜீவனை பற்றி தெரிஞ்சிட்டா அனைத்துமாக முடியும்னு ப்ராமிஸ் பண்ணல, பிரம்மனை பற்றி தெரிஞ்சிட்டா அனைத்துமாக முடியும்னு உபனிஷத் சொல்லியிருக்கு. அப்படி என்றால் இனிமேல் வருவது பிரம்மத்தை பற்றிய வித்யாவா தான் இருக்க முடியுமே தவிர ஜீவனை பற்றிய வித்யாவா இருக்க வாய்ப்பில்லை. அப்படி பார்க்கையில் அகம் பிரம்ம அப்படிங்கிறது
அது பிரம்மத்தை தான் குறிக்கணுமே தவிர ஜீவனை குறிக்க கூடாது. அப்படி ஜீவனை குறித்திருந்தால் ஜீவனை பற்றிய அறிவினால் இப்படிப்பட்ட பலம் என்ற நிலை ஏற்படும். ஆனால் இங்க பிராமிஸ் பண்ணியிருக்கிறது ஜீவ வித்யா அல்ல, பிரம்ம வித்யா. ஆகவே என்னன்னா உபனிஷத்து பிரம்மத்தை தான் தாத்பரியமாக பேசுகிறது. ஜீவனை பற்றி பேசுவது உபனிஷத்தினுடைய உபதேசம் அல்ல. இங்க பேசுறது பிரம்ம வித்யா தான், ஜீவ வித்யா அல்ல. இனி நேரான பதில். இது சும்மா மிக மேலோட்டமான கேஷுவல் ஆன்சர். இனி சங்கரர் என்ன பதில் சொல்றார், நீ உபனிஷத்தையெல்லாம் நல்லா படிச்சிருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றார். காரணம் என்ன, இவ்வளோ தூரம் உபனிஷத்துக்குள்ளே கோட் பண்ணி சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுது, நல்லா உபனிஷத்தையெல்லாம் நீ படிச்சிருக்க. ஆனால் உபனிஷத்தில் எங்கெங்கெல்லாம் ஜீவனை பற்றிய விசாரம் பேசுதோ, ஜீவன் இப்படி போகிறான், சம்சாரியாக இருக்கான், ஜீவனுடைய சம்சார வர்ணனம், ஜீவனுக்கு சாதனைகளை உபனிஷத் வகுத்து கொடுத்தல், இப்படிப்பட்ட இடமெல்லாம் வருதோ அதெல்லாம் அணுவாதம் என்று சங்கரர் பதில் சொல்கின்றார். இந்த ஒரே சொல்லல உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கணும். நம்மளாம் படிச்சிருக்கோம், பிரமாணவாதம் அணுவாதம் நல்லா படிச்சிருக்கோம். அது அணுவாதம். பிரம்மத்தை பற்றிய விஷயம்தான் பிரமாண வாக்கியம், அது அணுவாத வாக்கியம். மறந்து போச்சே, அணுவாத வாக்கியம்னு சொன்னான்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கோ. அணுவாதம்னா என்னன்னா நமக்கு தெரிஞ்சதையே சொல்றது அணுவாதம், தெரியாத சொல்றது பிரமாண வாக்கியம். தெரிஞ்சதை ஏன் சொல்லணும்னா தெரிஞ்சதை சொல்லி தெரியாததை புகட்ட, தெரிஞ்சதை சொல்லி தெரியாததை புகட்ட. அதுக்கு நம்ம பல உதாரணம் பார்த்துருக்கோம். அந்த பாம்பு கயிறு அப்படின்னு குரு சொல்லும் பொழுது குருவும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார், பாம்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஆனால் குருவினுடைய திருஷ்டியில் பாம்பு இருக்கான்னா, அவர் பாம்பை பார்த்துட்டா இருக்கார், அவர் கயிறு தானே பார்த்துட்டு இருக்கார். அப்போ அவர் ஏன் அந்த பாம்புன்னு சொல்கிறார்? இப்போ அந்த பாம்புன்னு குரு சொல்கிறது உபதேசம் அல்ல. ஏற்கனவே சிஷ்யன் பாம்பு பாம்புன்னு பயந்துட்டு இருக்கான், குரு பாம்புன்னு சொன்ன உடனே இவனும் எக்ஸ்ட்ரா பயந்துக்கிறதுக்கு அல்ல. நீ எதை பாம்புன்னு பார்த்துட்டு இருந்தையோ அது அணுவாதம். அணுவாதம் பண்ணும்போது சிஷ்யனுடைய மனதில் போய் உட்கார்ந்துடுறார். கயிறுன்னு சொல்லும்போது பாம்பை நீக்கிடுறார். இவர் வெறும் கயிறு அங்கே இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவான் தெரியுமோ சிஷ்யன், நான் பாம்பை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் வேறு ஏதோ கயிறை பார்க்குறீங்க, சரி அந்த கயிறு எடுத்துகிட்டு வாங்க பாம்பை ஓட்டலான்னு சொல்லுவான். இப்போ அவனுடைய இடத்துக்கே குரு போகணும்னு சொன்னால் அவனை அணுவாதம் பண்ணி போகணும், அவன் வழியாக போய் போகணும். இந்த குழந்தைகளை டேக்கிள் பண்ணணும்னா அவங்க வழியாக போய் தான் போகணும், இல்லை அப்படின்னா அது பிடிவாதம் பிடிச்சிடும். அதே போல் சிஷ்யனுடைய வழியில் போய்தான் நம்ம என்ன பண்ணணும், சிஷ்யனுக்கு புரிய வைக்க முடியும். அப்படி உபனிஷத் எப்பொழுதெல்லாம் ஜீவனை பற்றி பேசுதோ அது ஜீவனை பற்றிய அணுவாதம், ஜீவனை பற்றிய அறிவை கொடுக்க அல்ல. அதனால என்ன அப்படின்னா நம்முடைய பதில், ஜீவனை பற்றி உபனிஷத் பேசியிருந்த போதிலும் பிரம்ம வித்யாதான் உபனிஷத்தினுடைய தாத்பரியம். சரி, மற்ற தத்துவங்கள் மற்ற சாஸ்திரமெல்லாம் சொல்லியிருக்கேன்னா அறியாமையினால் கூறி இருக்கின்றது, அது தவறு. இந்த விஷயத்தில் சாதனைகளை பற்றி மற்ற சாஸ்திரம் பேசும்போது சரியாக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்தில் அது தவறு. இதோடு 4வது கேள்விக்கான பதில் முடிவடைகின்றது. இனி 5வது கேள்வி. 5வது கேள்வி என்னவென்றால், பூர்வபக்ஷி சொல்கிறான், சரி கடைசியாக என்கிட்ட என்ன சொல்கிறீங்க, நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற நான் தான் பிரம்மன். அப்போ யார் பிரம்மத்தை தெரிஞ்சிக்க போகிறானோ அவன்தான் பிரம்மன்னு சொல்கிறீர்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறான். நம்ம என்ன சொல்லுவோம், சரின்னு தலையாட்டுவோம். உண்மைதான், யார் பிரம்மத்தை தெரிஞ்சிக்க போகிறானோ அந்த தெரிஞ்சுக்கிறவன் தான் பிரம்மன் அப்படின்னு நீ சொல்கிறியான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறோம். உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம் அப்படின்னா, எந்த ஒரு அறிவை நாம் அடையும் பொழுது அந்த அறிவை அடைபவன் ஒரு விகாரியாகத்தான் இருப்பான். ஒரு மாற்றத்தை
அடைபவனாக இருப்பான். ஒரு மாற்றமும் ஏற்படாமல் நான் கிளாஸில் உட்கார்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோமே, என் மனதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. கிளாஸில் வந்து உட்காரும் பொழுது எப்படி இருந்தானோ உட்காந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம்னு சொல்லிடணும். உட்காந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என் மனதில் என்ன ஒரு எண்ணம் வந்ததோ அதே எந்த மாற்றம் இல்லாமல் கிளாஸ் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்னா சுஷுப்தி அவஸ்தை தான் அங்கே நடந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அறிவை நம்ம வாங்கும் பொழுது மனதில் விகாரம் ஏற்படும். மனமானது இந்திரியம் வழியாக போய் அந்த விஷயத்தை கிரகிச்சு ஒரு விகாரத்தை ஏற்படுத்தி தான் அறிவை நமக்கு கொடுக்கும். இப்போ மனம் வந்து எந்த மாற்றமும் அமையாமல் இருந்ததுன்னா அங்கே ஒரு அறிவு ஏற்படாது. அப்போ பூர்வபக்ஷி நம்மகிட்ட நைஸாக என்ன கேட்டான், அறிபவன் தான் பிரம்மன்னு சொன்னால் அறிபவன் விகாரி, அறிபவன் மாற்றத்திற்கு உட்பட்டவன். அப்போ பிரம்மன் வந்து மாற்றத்திற்கு உட்பட்டதா அப்படி நம்ம பிடிக்கிறான். ஞாதா விகாரி. நம்ம என்ன சொல்கிறோம், நேயம் அறியப்படும் பொருள் பிரம்மன் அல்ல, அறிபவன் தான் பிரம்மன் சொல்கிறோம். உடனே சொல்கிறான் ஞாதா விகாரி. ஏன்னா விகாரினா மாற்றத்தை அடைபவன். எந்த மாற்றத்தையும் நான் அடையலைன்னு சொன்னால் எனக்கு அறிவே வராது. அப்போ மாற்றத்தை அடைஞ்சு தான் அறிவு வருது. அறிபவன் தான் பிரம்மன்னு சொன்னால் அப்போ பிரம்மன் வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது அல்லவா? மாற்றம் இல்லாமல் அறிவு வராதே, அந்த அறிபவனை பிரம்மன்னு சொல்கிறீர்களே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்குறான். அதுக்கு நம்முடைய பதில் சொல்கிறோம். நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம், திரஷ்டேர் திரஷ்டா அப்படின்னு பதில் சொல்கிறோம். நீ அறிபவனை அறிபவன் அப்படின்னு பதில் சொல்கிறோம். அறிபவனை அறிபவன் தான் பிரம்மன்னு சொல்கிறோம். அறிபவன் பிரம்மன்னு முதல்ல சொல்லிடுறோம். இப்படி ஒரு சந்தேகம் வந்த உடனே அறிபவனை அறிபவன் பிரம்மன்னு சொல்கிறோம். அவன் என்ன சொன்னா, அறிபவன் பிரம்மன்னு சொன்னா அறிபவன் மாற்றத்திற்கு உட்படுகின்றானேன்னு சொன்னா அதுக்கு நம்முடைய பதில் என்ன சொல்லியிருக்கோம், அறிபவனை அறிபவன் பிரம்மன். அறிபவன் பிரம்மன் அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கானே, பானை இதையெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கானே, அவன் பிரம்மன் அல்ல, அறிபவனை அறிபவன் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ரொம்ப அழகாக இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பூர்வபக்ஷி வர்றான். மீண்டும் அதற்கு அவன் பதில் சொல்கிறான். இப்போ நம்ம எதுக்கு இப்போ எங்கே இருக்கோம்னு மறந்துடக்கூடாது. முதல்ல வந்து பூர்வபக்ஷி கேட்டிருக்கான், யார் பிரம்மன், அறியப்படும் பொருளான இல்லை, அறிபவன். இப்போ அறிபவன் பிரம்மன், ஞாதா பிரம்மன்னா அவன் மாறுகிறானேன்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம், அறிபவன் பிரம்மன் அல்ல, அறிபவனை அறிபவன் பிரம்மன்கிறோம். திரஷ்டேர் திரஷ்டா, அறிபவனை அறிபவன் பிரம்மன்கிறோம். அதுக்கு மீண்டும் பூர்வபக்ஷி வந்து சொல்கிறான், நீ என்ன சொன்ன, முதல்ல வந்து பானைய அறிபவன் அப்படின்னு ஒரு அறிபவன், இரண்டாவது அறிபவனை அறிபவன் அப்படின்னு நீ இம்ப்ரூவ் பண்ணியிருக்க. என்ன பெரிய இம்ப்ரூவ் பண்ணிட்ட, மீண்டும் அறிபவன் இருக்கானே. முதல்ல வந்து பானையை அறிபவன் கட திரஷ்டா அப்படின்னு முதல்ல இருந்தது. கட திரஷ்டான்னா பானையை அறிபவன், அவனும் திரஷ்டா தான். இரண்டாவதா நீ என்ன பண்ணிட்ட, பானையை அறிபவன்கிறதுக்கு பதுவாக அறிபவனை அறிபவன் சொல்லியிருக்கேன். அந்த அறிபவன்கிறத நீ மறுபடியும் விட்டு கொடுக்கலையே. அப்போது கடத்ரஷ்டான்னு சொன்னவன் திரஷ்டேர் திரஷ்டான்னு சொல்லியிருக்கேன். அதாவது முதல் வாக்கியத்தில் என்ன சொன்ன, பானையை அறிபவன், அதை நீ ரீப்ளேஸ் பண்ணி அறிபவனை அறிபவன் சொல்லியிருக்க. அந்த அறிபவன் உன்ன இருக்கானே, அவன் மீண்டும் விகாரத்திற்கு உட்பட்டவன் தானே. இதில் என்ன பெரிய இம்ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறான் நம்மைய பார்த்து. அது யோசித்து பார்த்தா தான் தெரியும், நம்ம ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணாத மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இப்போது ஒருவருக்கு வந்து மூல காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நம்ம மரத்தை பார்த்து, ஒரு மரத்தை பார்த்து கேட்குற, இந்த மரம் இருக்கே அது எப்படி வந்தது அப்படின்னு. நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்ன பதில் சொல்கிறோம், விதையிலிருந்து வந்தது அப்படிங்கிறோம்.
அப்போ சொன்ன உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துடுது, விதையிலிருந்து வந்ததா, விதை எங்கிருந்து வந்ததுன்னு. நம்ம அவனை விட இன்டெலிஜென்ட்டாக பதில் சொல்கிறோம்னு அது மரத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறோம். அவன் சொல்கிறான், அதே கேள்வி நான் மீண்டும் கேட்குறேன், நீ எந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா, இம்ப்ரூவ் நீ பண்ணலை, நான் அந்த மரம் எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். அப்படி முதல்ல அறிபவன் பிரம்மன்னு நீ சொன்ன, பானையை அறிபவன் பிரம்மன்னு சொன்னால் அவன் மாற்றத்திற்கு உட்பட்டுகிறான்னு சொன்ன உடனே அறிபவனை அறிபவன்னு சொல்கிற. இப்போ அறிபவனாக இருந்தா என்ன, பானையாக இருந்தான்னா மீண்டும் அவன் அறிபவன் தானே, நீ எந்த விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்கின்றான். அதற்கு நம்ம பதில் சொல்கின்றோம். இப்போ தான் நம்ம கடைசி பதிலுக்கு வர்றோம். இந்த திரஷ்டா ரெண்டு விதமான திரஷ்டா இருக்கின்றார்கள். ஒரு விதமாக அறிபவன் மாற்றத்தை உட்படுத்தி அறிகின்றான். இரண்டாவது விதமான அறிபவன் நிர்விகார திரஷ்டா, எந்த மாற்றமும் அடையாமல் அறிபவனாக இருக்கின்றான். ஒன்று சாட்சி, இனி ஒன்று பிரமாதா. பானை முதலியவை அறிபவனை பிரமாதான்னு சொல்கிறோம், திரஷ்டா. அவன் அந்த கரணத்தின் துணை கொண்டு அறிகின்றான். இனியொரு ஆள் இருக்கானே, அவன் மாற்றத்தை அடையாமல் அறிபவன். அதேப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இது ரொம்ப முக்கியமான இடம், புரிஞ்சிக்க வேண்டிய இடம், ரொம்ப சூக்ஷ்மமான இடம் இந்த இடம். அதாவது நம்முடைய மனம் விருத்தியின் துணை கொண்டு விகாரத்தை அடைந்து வெளி விஷயத்தை அறிகின்றது. நம்முடைய மனம் எண்ணங்களின் துணை கொண்டு, அந்த இடத்துல சிதாபாசத்தினுடைய துணை வேண்டும், அதெல்லாம் அக்செப்டட், அதெல்லாம் இருக்கு, வெளி விஷயத்தை பற்றிய அறிவை அடையுது. இந்த மனதை விளக்குகின்ற சாட்சி இருக்கே, அது எந்த கரணத்தின் துணை கொண்டு மனசை விளக்குது? மனசை தவிர வேற கரணம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மைண்ட் ஒன்று தான். அந்த மைண்டு வெளி விஷயத்தை விளக்குறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மைண்டு விளங்குதா இல்லையா என்ற கேள்வி வரும்பொழுது மனமும் விளங்குகின்றது. அந்த மனதை சாட்சி விளக்க வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம அனுபவத்தில் பார்க்கல, அதே சமயத்தில் மனதினுடைய விளக்கத்தையும் பார்க்கிறோம். பானையும் தெரியுது, எனக்கு பானை தெரியுதுங்கிறதும் தெரியுது. அந்த அறிவுக்கு எந்த கருவியையும் நாம் பார்க்கவில்லை, ஆனால் அந்த ஒரு விளங்குகின்றது. அதை எது விளக்குகிறதோ அது விகாரத்தை அடையாத திரஷ்டா, அதுதான் பிரம்மன், அதுதான் சாட்சி என்று நம்முடைய பதில். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.